1997 காலகட்டத்தில் கலைஞர் ஆட்சி சமயத்தில் நிலம் கையகப்படுத்தி பல கிராமங்களில் பட்டா வழங்கியிருக்காங்க. ஆனால் இன்று வரை அந்த இடத்த காமிச்சு நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள், நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் இன்னும் முழுமையாக போய் சென்றடையாத காரணத்தினால மீண்டும் மீண்டும் அதை ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் நம்ம இதை கோரிக்கை வைக்கிறோம். இப்போது குடிசையில் வாழக்கூடிய ஏழை எளிய தலித் மக்களுடைய நிலைமை என்னென்னா, ஒரு கலவரம்னாக்கா இம்மிடியட்டாக எல்லாமே எரிச்சிடும். இந்த ஆண்டு 20,000 கோடியில் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, இதை வேறு இதுக்கு டைவெர்ட் பண்ணவோ அல்லது காமன் பட்ஜெட்டுக்கோ கொண்டு போக முடியாது. இது பேலன்ஸ் இருக்குன்னா அடுத்த 1 இயருக்கு அதை கேரி ஃபார்வர்ட் தான் பண்ண முடியும். இப்போ இன்னமும் பல கிராமங்களில் ஒரு பொது பாதையை பயன்படுத்த முடியாது, பிணங்களை எடுத்துகிட்டு போக முடியாது. பல இடங்களில் வன்முறையாகவே மாறிடும். வன்கொடுமைகள் நடக்கிற இடங்களில் இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னமும் அது முழுமையாக பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறது தான் நாங்கள் எங்களுடைய கள நிலவரத்துன்னு சொல்கிறோம். நாங்கள் பல வழக்குகளை எடுத்து பார்த்துருக்கோம். பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மோட நீதிக்கான தலித் கூட்டமைப்போட அமைப்பாளர் முனைவர் ரமேஷ்நாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர் இப்போ தேர்தல் சமயம் அப்படிங்கிறதுனால கட்சிகள்லாம் தீவிரமாக மக்களுக்கான வாக்குறுதிகளை பற்றி பேசிக்கிட்டும் அறிக்கைகளை வெளியிட்டுட்டும் இருக்கிறதுனால தலித் மக்களோட நீண்டகால கோரிக்கையையும் நீண்ட நாட்களான கோரிக்கையையும் குறித்து விவாதம் பண்ணி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு கட்சிகள்கிட்டையும் ஒப்படைச்சிருக்காங்க. இதை அவங்களோட அந்த மக்களோட கவனம் பெற்ற கோரிக்கையாக அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு கட்சிகள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து சுருக்கமாக நம்மோட விலைக்கு பேச தோழர் இணைஞ்சிருக்காரு. தோழர் வணக்கம். வணக்கம். இப்போது இந்த தேர்தல் அறிக்கையில் எதை பிரதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கியிருக்கீங்க? நீதிக்கான தலித் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு 50 அமைப்புகளை சேர்ந்த உறுப்பினர் கொண்ட அமைப்பு. ஒரு 20 வருடமாக குறிப்பாக தேர்தல் காலங்களில் தலித் மக்கள் மற்றும் பழங்குடி மக்களுடைய கள நிலவரத்துக்கு ஏற்றபடி அவர்களுடைய கோரிக்கைகளை அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் அறிக்கையாக கொடுத்து அவர்களுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் அதை சேர்க்கும்படி நம்ம கோரிக்கை விடுக்கிறோம். அது மட்டுமல்லாது ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த கோரிக்கைகளாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இதை வெளியிட்டிருக்கிறோம். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இதை நம்ம அந்த தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள்ட்ட நம்ம சமர்ப்பிச்சிருக்கோம். இது ஒரு 13 தலைப்புகளில் 83 முக்கிய கோரிக்கைகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான கோரிக்கை அப்படின்னு நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னா, தலித் மக்கள் மற்றும் பழங்குடி மக்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய தேவை அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய வளர்ச்சி, சமூக பொருளாதார வளர்ச்சி, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவங்களுடைய மாண்பு பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை நிலம் தொடர்பானதும் குடியிருப்பு தொடர்பானமான கோரிக்கை. இன்னமும் நீண்ட காலமாக இந்த தலித் மக்களும் பழங்குடி மக்களும் குடிசைகளில் வாழறது, நிலம் வீட்டு மனை பட்டா இல்லாமல் வாழறது, அவர்களுக்கு இன்னும் போதிய வீட்டு மனை பட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. குடிசையிலிருந்து அவர்கள் மாறி ஒரு பாதுகாப்பான போதிய அடிப்படை வசதி உள்ள குடியிருப்பு என்பது அவர்களுக்கு முழுமையாக கிடைக்காமல் இருக்குது. ஆனால் ஏற்கனவே இதுக்கு நிறைய திட்டங்கள்லாம் இருக்க தானே செய்யுது. இப்போ நீங்கள் இப்படி 83 தேர்தல் அறிக்கையை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே மக்களுக்கு என்ன கேள்வி வரலான்னா, ஏகப்பட்ட திட்டங்கள் தலித் மக்களுக்காக இருக்குது, இன்னமும் இவ்வளோ கோரிக்கைகள் தேவைப்படுதா அப்படிங்கிற அளவுக்கு தோணும். நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிறது எல்லாமே புது கோரிக்கையா இல்லை ஏற்கனவே உள்ளதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியானதான்? இது ஏற்கனவே உள்ள கோரிக்கைகள் தான். நீண்ட காலமாகவே இந்த கோரிக்கைகள் நடைமுறையில் இருக்கிற சட்டங்களா இல்லை புதுசாக? நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள், நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் இன்னும் முழுமையாக போய் சென்றடையாத காரணத்தினால தான் மீண்டும் மீண்டும் அதை ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் நம்ம இதை கோரிக்கை வைக்கிறோம்.
இப்போது குடிசையில் வாழக்கூடிய ஏழை எளிய தலித் மக்களுடைய நிலைமை என்னென்னா, ம். ஒரு கலவரம்னாக்கா இம்மிடியட்டாக எல்லாமே எரிச்சிடுவாங்க. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் அல்லது ஒரு இயற்கை இடர்பாடு. ஆண்டுதோறும் நீங்கள் கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த பருவமழை காலங்களில் வந்து எல்லா குடியிருப்பு குடிசைகளும் வந்து மழை காலத்தில் பாதிக்கப்படுது. அப்போ ஏற்கனவே திட்டங்கள் இருந்தாலும், இப்போ குடியிருப்பு கட்டுவதற்கான திட்டங்கள் இருக்குது. அது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அதுதான் போய் சேருது அது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி நிதி வந்து வழங்கப்படுது. இப்போ வந்து நம்ம புதிய டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் சட்டப்படி நிதிகள் ஒதுக்கப்படுது. இதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்ம இந்த நிலம் தொடர்பான விஷயங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து 1997 காலகட்டத்தில் கலைஞர் ஆட்சி சமயத்தில் நிலம் கையகப்படுத்தி பல கிராமங்களில் வந்து பட்டா வழங்கியிருக்காங்க. ஆனால் இன்று வரை அந்த இடத்த வந்து காண்பிக்கல. பட்டா இருக்குது, பட்டா இருக்குது, இடம் இல்லை. இப்போ 25 வருஷம் 30 வருஷமாக பட்டாவை கையில் வைத்துட்டு போராடிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் நிலம் இருக்கும், பட்டா கொடுங்கன்னு கேட்டு தான் மக்கள் மனு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட்டா இருக்குது, நிலம் இல்லை. அது அமைச்சருடைய விழாக்கள்லேயே அந்த பட்டா வழங்கியிருப்பாங்க. அப்போ அதில் என்ன அப்படின்னா, நிலம் கையகப்படுத்தும் போது ஒரு நில உரிமையாளர்கிட்ட அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நிலம் கையகப்படுத்துவாங்க. அப்படி கையகப்படுத்தும் போது என்ன ஆகுனாக்கா, அந்த உரிமையாளர் வழக்கு போடுவாங்க. அப்படி வழக்கு போடும்போது அது சரியாக முறையாக கையாண்டு அதை எடுத்து நிலத்தை பிரித்து அளந்து அந்த பயனாளிகளுக்கு வந்து ஒப்படைக்கிறதில்ல. அது வந்து ஒரு மெத்தனை போக்கோட விட்டுறது. அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நில உரிமையாளருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிடும். அப்போ மீண்டும் யார்கிட்டருந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டதோ அவர்களுக்கே சொந்தமாயிடும் ஒழிய இவர்களுக்கு கையில் பட்டா மட்டும்தான் இருக்கும். இது மாதிரி பல கிராமங்களில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இதை கோரிக்கையாகவே வைக்கிறோம். அப்போது இந்த நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தின் கீழே கையகப்படுத்தும் போது முறையாக அதை செய்து முழுமைப்படுத்தி அந்த பட்டா வழங்கியிருந்தாக்கா அந்த 30 வருஷமாக அவங்க பட்டா இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் முறையாக அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போக அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அரசும் வந்து இதை வந்து அதிகாரிகளும் இதை நாங்கள் கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப காலதாமதமாயிட்டே இருக்குது. அதனால தான் வந்து நிலம் குடியிருப்பு என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. அரசு வந்து அதை முன்னுரிமை கொடுத்து இதை தீர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதோட தொடர்புடையது பார்த்திங்கனாக்கா, இந்த சுடுகாடு இடுகாடு பிரச்சனைகள், பொதுப்பாதை. இன்னமும் பல கிராமங்களில் ஒரு பொது பாதையை பயன்படுத்த முடியாது. பிணங்களை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. பல இடங்களில் வந்து வன்முறையாகவே மாறியிருக்கு. சாதி இந்துக்கள் வந்து தடுக்கிறதும் இது மாதிரி பல கிராமங்களில் பிரச்சனையாக இருக்குது. இது வந்து ஒரு தனியார் வழிபாதையோ அல்லது மற்றதோ இல்லை, ஒரு ஸ்டேட் ஹைவேலே கொண்டு போக முடியாது. அப்போ அதிகாரிகள் வந்து அதை முறையாக வந்து முறைப்படுத்தி அதுக்கு வந்து நடவடிக்கைகள் எடுத்து அந்த சாலைகளில் வந்து எல்லாரும் பயன்படுத்தலாங்கிறத அந்த உரிமையை நிலைநாட்டணும். இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை பார்க்கணும். இதோட தொடர்புடையது வந்து நம்ம எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம், திருத்த சட்டம், இது ரெண்டுமே இருக்குது. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். இந்த இந்திய அளவில் நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டம் தமிழ்நாட்டிலையும் நடைமுறையில் இருக்குது. வன்கொடுமைகள் நடக்கிற இடங்களில் வந்து இந்த சட்டத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னமும் அது முழுமையாக முறையாக பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறது தான் நாங்கள் எங்களுடைய நிலவரத்துன்னு சொல்கிறோம். நாங்கள் பல வழக்குகளை எடுத்து பார்த்துருக்குறோம், அதை கையாண்டு இருக்கிறோம். அதில் வந்து குறைபாடுகள் நிறையா இருக்குது. அரசினுடைய மெத்தனம் என்பது நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த சட்டத்தில் எதெல்லாம் ஓட்டைகளில் வந்து கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற வகையில் அது புது வடிவங்களில் அதை நீர்த்து போக செய்கிற வகையில் அந்த பணி நடக்கிறது தான் பார்க்குறோம். உதாரணத்துக்கு வந்து 60 நாட்களுக்குள்ளே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணும் அப்படின்னா அதை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான காவல்துறையே நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. ஒரு டிஎஸ்பி அப்பாயின்ட் பண்ணுறாங்கனாக்கா ஃப்ரீக்வெண்ட்டாக அவரை சேஞ்ச் பண்ணுறது. அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணும்போது 60 நாட்களுக்குள்ளே அவரால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது. கோர்ட்டில் டைம் கேட்பாங்க. இது 1 வருஷம் 1.5 வருஷம் கூட சில நேரங்களில் காலதாமதமாகும். இந்த சட்டத்தின்படி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். பல மாவட்டங்களில் அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஜட்ஜி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க நீண்ட காலமாக. அப்போ இந்த வழக்குகள்லாம் வந்து காலதாமதமாகும், ட்ரையல் நடக்காது.
வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் எஃப்ஐஆர் போட வைக்கிறது சவால்னா, போட்ட பிறகு இப்படியான போட்ட சிக்கல்கள் பிறகு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுலேருந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது, ட்ரையல் நீதிமன்றம் வரைக்கும் சிக்கல் இருக்கு. ஆமாம். ஆனால் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இந்த வன்கொடுமைகளுக்கு கூடுதலான நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது பெரும்பாலும் எல்லா வன்கொடுமை இஷ்யூலையும் வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிவாரணத்தையோட கூடுதலாக இங்கேயும் வந்து நிதி வந்து கிடைக்கப்பெறுது. அதில் ஒரு நல்ல அம்சம். ஆனால் நீதி பெறுவதில் அது வந்து காவல்துறை மூலயமாகவும் இந்த சட்டத்துறை மூலயமாகவும் நீதி பெறுவதில் மிகப்பெரிய சவால் இருக்குது. அந்த முக்கியமான கோரிக்கை. அப்போது இந்த ஒரு வழக்கில் ஒரு டிஎஸ்பி வந்து ஐஓவா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணாக்கா, அதை அவர் முடிக்கிற வரை அவர் வந்து 60 நாட்களில் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். அவரை மாற்றக்கூடாது. எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்டில், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட்டில் ஜட்ஜி வந்து அப்பாயின்மெண்ட்லையோ அதை உடனடி அப்பாயின்ட் பண்ணணும். அந்த கோர்ட்லேயும் ஒவ்வொரு வழக்குலேயும் வந்து டே டு டே பேஸில் வழக்கு நடத்தணும். 60 நாட்களுக்குள்ளே அந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு அளிக்கணும். இந்த 2 விஷயங்களையும் வந்து அரசு கவனம் செலுத்தி செய்தால் நிச்சயமாக ஒரு நீதி பெறதுக்கான வழி இருக்கும். பொதுவெளியில் என்னென்னா, எஃப்ஐஆர் போடுறதுக்கு தான் சிக்கல் இருக்குது, நீதிமன்றத்துக்கு போயிட்டால் நீதி வென்றலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லும்போது நீதிமன்றத்தில் நீதிபதி நியமனத்திலேயே வந்து சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத. அதே போல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா அகைன் இட்ஸ் எ பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட். இப்போ அதுலேயும் நிறைய குறைபாடுகள் இருக்குது. இப்போ வழக்கமாக வந்து இந்த மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து எப்படின்னாக்கா ஒரு நெக்ஸஸ் இருக்கும், அவருக்கும் போலீஸுக்கும் அல்லது அவருக்கும் பெர்பெட்ரேட்டர்ஸ் ஆதிக்க சாதியினருக்கும். இதனுடைய விளைவு என்னன்னாக்கா, அவர் வந்து முழுமையாக அந்த கேஸை வந்து சில இடங்களில் நடத்துறது கிடையாது. விக்டீமுக்கோ விட்னஸ்க்கோ ப்ரீஃப் பண்ணுறது கிடையாது, தகவல் சொல்கிறது கிடையாது. எங்கேயுமே முறையாக வந்து பயணப்படி இதெல்லாம் கொடுத்து தான் நாங்கள் பார்த்ததே இல்லை. அது மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன கேட்குறோன்னா, இந்த சட்டத்தில் வந்து ரூல்ஸ் 4 and 5 படி வந்து இந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் த சாய்ஸ் ஆஃப் த விக்டிம் வந்து அப்பாயின்ட் பண்ணலான்னு ஒரு முக்கியமான ஒரு பிரிவு இருக்குது. அதை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்குறோம். அப்போது அந்த வழக்கறிஞருக்கான உரிய கட்டணத்தை எல்லாம் முறையாக அவங்க கொடுத்தாங்கன்னா நிறைய வழக்கறிஞர்கள் இதுபோல் எடுத்து நடத்த முடியும், நீதி பெறதுக்கு வழி இருக்கும். அதில் கொஞ்சம் சுணக்கம் இருக்குது. வழக்கறிஞர்கள் ஆர்வம் காட்டுவாங்க கட்டணம் ஒழுங்காக. இப்போ பாப்பா மோகன் வழக்கறிஞர், சீனியர் வழக்கறிஞர். ஆனால் அவரும் ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், அரசு தரப்புல இருந்து இந்த மாதிரி எனக்கு எதுவுமே. ஆமாம், அவர் பல வழக்குகளை எடுத்து நடத்துகிறார். ஆனால் அவருக்கு வந்து கட்டணம் கொடுத்ததில்லை. விழுப்புரத்தில் வந்து ஷெரீப்னு ஒரு சீனியர் அட்வொகேட் இருக்கார், நிறைய வழக்குகளை எடுத்து நடத்துகிறார். இப்போ அவருக்கும் வந்து அது மாதிரி கட்டணங்களை கொடுக்கறது இல்லை. ஆனால் கொடுக்கணும்னு விதி இருக்குது. அதை அவங்க அப்பாயின்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கலெக்டர் மூலிமா இஷ்யூ பண்ணும்போது அதில் வந்து அந்த ஃபீஸ்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு சில அப்பாயின்மெண்ட்டில். அதை கொடுக்கறதில்ல, அதை கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு போய் சேர்றதில்ல. இதெல்லாம் வந்து அவங்க தளர்த்தினாங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து விதி, அரசு நாம் எதிர்பார்க்கறது இல்லை, இது வந்து விதியே இருக்குது வழக்கறிஞர்களுக்கு. ரைட், அவங்க கிளைம் பண்ண முடியாது. அடுத்த முக்கியமான கோரிக்கை வந்து இப்போ 2024 பிப்ரவரியில் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கிற ஒரு புது சட்டம் வந்து பல ஆண்டுகள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு, இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக அரசு அதை கொண்டு வந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதில் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கார். பாராளுமன்றத்திலையும் இங்கே சட்டம் கொண்டு வரதுலேயும் மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல ஒரு சட்டம். அது வந்து 1994, 1974, 78 மத்திய அரசு கொண்டு வந்த அந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டு, சப் பிளான் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப், அந்த ஒரு கைட்லைன்ஸ் அடிப்படையில் பல மாநிலங்களில் வந்து இந்த சட்டத்தை வந்து சட்டமாக்கியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானை ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ராஜஸ்தான், இப்போ தமிழ்நாடும் 2024 அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆகஸ்ட்டில் அதுக்கான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் வந்து என்னென்னாக்கா, இந்த ஒட்டுமொத்த இந்த வெல்ஃபேர் பட்ஜெட்டில் மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் அந்த விகிதாச்சார வகையில் பட்ஜெட் அலோகேஷன் பண்ணணும். அந்த பட்ஜெட்டு வந்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்காக அதை வந்து பயன்படுத்தணும். இந்த சமூகம் வந்து
பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக வளராமல் இருக்கக்கூடிய நிலையை வந்து உயர்த்தி வளர்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தோடு அவர்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வளரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். இது அது கிட்டத்தட்ட 50 வருஷம் அந்த கைட்லைன்ஸ் ஸ்கீம் வந்து இப்போ தான் அது சட்ட வடிவத்தில் வந்திருக்கு. அது ஒரு நல்ல ஒரு முன்முயற்சி தான் இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னாக்கா, இப்போ வந்து இந்த ஆண்டு 20,000 கோடி ரூபாய் இந்த டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளானுக்காக ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும்? தமிழ்நாடு மட்டும். ஓகே. அப்போ அது 22 துறைகளில் வந்து பல்வேறு ஸ்கீமுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இப்போ வந்து அந்த பிளானிங், அலோகேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் வந்து இந்த ஆக்டில் இப்போ இருக்குது. இப்போ முந்தி வந்து அது ஸ்கீமாக இருக்கும்போது எவ்வளோ ஒதுக்கீடு செய்கிறாங்க, எவ்வளோ நடைமுறைப்படுத்துகிறாங்க, எந்த ஸ்கீமுக்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க, பொது ஸ்கீமா, எஸ்சி/எஸ்டிக்கா அப்படிங்கிறத வந்து ட்ரேஸ் பண்ணுறதுல நிறைய சவால்கள் இருந்தது. இப்போ அது மாதிரி இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ எவ்வளோ அலோகேஷன் பண்ணுறாங்க, என்ன ஸ்கீமுக்கு அலோகேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் சட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த அமௌண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுது. முழுமையாக. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒதுக்குனது எவ்வளோ என்னன்றது நம்மளால் மானிட்டர் பண்ண முன்னாடி வந்து மானிட்டர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து அதை ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா எந்த ஹெட்டில் வந்து அவங்க புக் பண்ணுறாங்க, என்ன ஸ்கீமுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து இது தனி புக்காக நமக்கு வந்து நிதி ஒதுக்குறதெல்லாம் சேம் அமௌண்ட்டாக? முன்னாடியும் சட்டத்துக்கு முன்னாடியும் இவ்வளோ அமௌண்ட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க? அது நம்ம சொல்ல முடியல. ஆனால் இப்போ வந்து இந்த ப்ரொபோர்ஷன் டு த பாப்புலேஷன் சொல்கிறேன், விகிதாச்சார அடிப்படையில் 21% எஸ்சி/எஸ்டி மக்கள் அப்படின்னும்போது அந்த 20,000 கோடி ரூபாய் இப்போ வந்து ஒதுக்கீடு செய்ய முடியுது. இப்போ பொதுவாக இந்த நிதி மேலே வந்து இப்போ பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வந்து பொதுவெளியில் வைக்கப்படும். இந்த நிதியை வந்து மற்ற திட்டங்களுக்கு வந்து செயல்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி தான் அப்படி பண்ணியிருக்காங்களா, இல்லை அது இந்த சட்டத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி பண்ண முடியும், இனிமேல் பண்ண முடியாதா? அதை பற்றி. இந்த சட்டம் வர்றதுக்கு முன்பாக வந்து அதான் சொல்கிறேன், ஏற்கனவே எங்களால் வந்து சரியாக ட்ரேஸ் பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருந்தது, சவால்கள் இருந்தது. ஆமாம், எவ்வளோ ஒதுக்கி இருந்தாங்க, எந்த திட்டத்துக்கு செய்திருக்காங்க, அது போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அது மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஸ்கீமுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்திருக்காங்க, அதனுடைய பெனிஃபிஷியரிஸ் யார், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத இப்போ நான் ஒரு 2 டிபார்ட்மெண்ட் வந்து ஆய்வு பண்ணி பார்த்துருக்கேன். அது அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பால்வளத்துறை, சோஷியல் வெல்ஃபேர் போர்டு, இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ வெளிப்படைத்தன்மை இருக்குங்கிறீங்க. இப்போ கோடை கால சிறப்பு தொகையோடு சேர்த்து 5,000 ரூபாய் அரசு போட்டுச்சு இல்லையா, அது கூட இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதாவது அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா, இப்போ வந்து இந்த சட்டப்படி இப்போ இந்த பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஆண்டு வந்து 20,000 கோடியில் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, இதை வந்து வேறு இதுக்கு டைவெர்ட் பண்ணவோ அல்லது காமன் பட்ஜெட்டுக்கோ கொண்டு போக முடியாது. இது வந்து பேலன்ஸ் இருக்குன்னா அடுத்த 1 இயருக்கு வந்து அதை கேரி ஃபார்வர்ட் தான் பண்ண முடியும். இப்போ இதை வந்து இந்த சட்டம் தான் பாதுகாக்குதா? ஆமாம், சட்டம் தான் பாதுகாக்கும். அப்போ இன்னும் 1 வருஷத்துக்கு இதை கேரி ஃபார்வர்டாகும். 2வது வருஷத்தில் வந்து என்ன அப்படின்னா, அது அப்பயும் செலவழிக்கப்படல அந்த ஸ்கீமுக்கு அப்படின்னா, அது வந்து காமன் பூல் ஆஃப் தி நோடல் ஏஜென்சிக்கு தான் போகும். அப்படின்னா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகக்கூடிய, வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு இதில் இந்த சட்டத்தில் அந்த நிதி திருப்பி அனுப்புறதுங்கிறது அதெல்லாம் இல்லை. ஆனால் பொதுவாக திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு செய்திகள்லாம் கூட அந்த மாதிரி செய்திகள்லாம் நிறையா வருது. ஏன்னா வந்து ஆர்டிஐயில் சில பேர் இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க, அது என்ன வாங்குறாங்க எப்படின்னு தெரியல. ஆனால் அது வந்து என்னென்னா அதில் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து டைவர்ட் பண்ணவும் முடியாது, யாருக்கு திருப்பி அனுப்ப முடியும்? அப்போ திருப்பி அனுப்புனதா செய்தி வரதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நிதி செலவிடப்படாமல் இருக்கு, கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அப்படியே இங்கே தான் இருக்குது நிதி. ஆமாம், நிதி மாநிலம் வந்து ஒன்றிய அரசு கிட்ட திருப்பி கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதே போல் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க. இப்போ இந்த 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க, பெண்களுக்கான உரிமை தொகையாக இருக்கலாம், அல்லது மாணவர்களுக்கான கல்வி தொகையாக இருக்கலாம். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டிவிசிபிள், நான் டிவிசிபிள். ஒரு திட்டத்தை வந்து பயனாளிகளை பிரித்து பார்க்க முடியும், ஒரு சில ஸ்கீம் எண்ணிக்கை அடிப்படையில். இன்னொன்று வந்து பொதுவாக இருக்க முடியாது, அது பிரித்து பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து பெண்களுக்கான உரிமை தொகையாக இருக்கலாம், மாணவர்களுக்கான கல்வி தொகையாக இருக்கலாம். நீங்கள் அதில் எஸ்சி/எஸ்டி பயனாளிகள் யார் அப்படிங்கிறத எண்ணிக்கையிலே நீங்கள் கணக்கெடுக்க முடியும். அப்படி எண்ணிக்கையில் கணக்கெடுக்கிறாங்கனாக்கா அவர்களுக்கு இந்த நிதியிலிருந்து நம்ம செலவழிக்க முடியும். இப்போ நான் டிவிசிபிள்
ஒர்க் இருக்குது. அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது பொது சாலைகளாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நீர்த்தேக்க தொட்டியாக இருக்கலாம். இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வந்து யார் பயன்படுத்துகிறாங்க, எஸ்சியா நான் எஸ்சியா பர்சன்டேஜில் போக முடியாது. அப்போ அந்த மாதிரியான பொது திட்டங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இதிலேருந்து பயன்படுத்தலான்னு இருக்கும். அப்படி தான் இருக்கும் ஒழிய, ஆனால் வந்து ஒட்டுமொத்த பணமே இதிலேருந்து எடுக்க முடியாது. அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து இப்போது வழி இல்லை. இன்னும் சொல்லப்போனாக்கா இந்த பெண்களுக்கான உரிமை தொகை இதிலிருந்து போகலை அப்படின்னு தான் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் கேட்ட. இப்போ அதை யார் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பா? ஐ மீன் இப்போ ஒரு காமன் மேனாக வெளியே இருக்காங்க, எங்களோட நிதியம் வேறு எதுக்காவது பயன்படுத்திடுறாங்க, இல்லை ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு 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 பாடி இருக்குது, அதை மானிட்டர் பண்ணி தடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான. இந்த சட்டத்தில் வந்து 3 முக்கியமான அமைப்பு இருக்குது. இதில் ஒன்று முதலமைச்சர் தலைமையிலான ஸ்டேட் கவுன்சில், மாநில மாமன்றம். இதில் வந்து முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள், எல்லா துறை செயலாளர்கள், அது அஃபிஷியல் இல்லாத ஒரு 4 நான் அஃபிஷியல் மெம்பர் இதில் இருக்காங்க. இப்போ இவங்க தான் வந்து இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட், ஆண்டு பட்ஜெட்டை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கான சுப்ரீம் பாடி இது. அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறது, செலவினங்களை கண்காணிக்கிறது, இது வந்து ஸ்டேட் லெவல் பாடி இருக்குது. அதே போல் வந்து இந்த துறை சார்ந்த அமைச்சர் தலைமையில் ஒரு எம்பவர்டு கமிட்டி இருக்குது. அது வந்து என்னென்னாக்கா இந்த ஸ்கீம்ஸை வந்து பிளான் பண்ணுறது, புது ஸ்கீம்ஸை கொண்டு வர்றது, ஃபைனலாக இந்த பட்ஜெட்டை அவங்க தான் ஸ்டேட் கவுன்சிலுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். இந்த ஸ்டேட் கவுன்சில் அப்ரூவ் பண்ண பிறகு தான் அது வந்து சட்டமன்றத்துக்கு வந்து இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணணும். இது செப்பரேட் புக்காக இதை தயாரித்து இதை செப்பரேட் பட்ஜெட்டாக வந்து இதை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யணும். இதில் மாவட்ட அளவிலான ஒரு கமிட்டி இருக்குது. தனி பட்ஜெட்டாகவே தாக்கல் பண்ணணும்னு நீங்கள் உங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க? இது ஏற்கனவே தனி புக்காக வெளியிடுறாங்க. ஆனால் நம்ம கோரிக்கை வந்து இதை ஒரு தனி பட்ஜெட்டாகவே தாக்கல் பண்ணணும். சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணும்பொழுது இதை பற்றி இன்னும் விவாதம் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. புது திட்டங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த சட்டம் வந்தது சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் நடைமுறையில் எஸ்சி எஸ்டி மக்களுடைய நீட் என்னங்கிறத அறிஞ்சு, என்ன இந்த டெவலப்மெண்ட் கேப் இருக்குங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, அதாவது நிதி எப்படியா இருந்தாலும் ஒதுக்கப்படுது, மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்த்து ஒதுக்கப்படுது. ஆனால் அது தனி பட்ஜெட்டாக தாக்கல் செய்யும்போது இன்னும் அதை துறை ரீதியாக வந்து தனித்தனியாக பிரித்து கவனம் செலுத்த முடியும், முக்கியத்துவம் பெறும். கூடுதலாக வந்து என்ன சொல்லுவோம்னா, இந்த டெவலப்மெண்ட் கேப்பை ஐடென்டிஃபை பண்ணி மக்களுடைய தேவை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பழைய மாடலில் வந்து ஓகே, போன வருஷம் வந்து நம்ம இந்த துறையில் இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணோம், அதே முறையில் பண்ணுறோன்னா அந்த அணுகுமுறை இது உதவாது, மக்களுக்கு எம்பவர்மெண்ட்டுக்கு உதவாது. தேவைக்கு ஏற்ற வகையில் இந்த பட்ஜெட்டை வந்து ரீஅலோகேட் பண்ணி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்குனா நல்லா இருக்கணுங்கிறத நாங்கள் எங்களுடைய கோரிக்கை. ஓகே. இப்போ இந்த சட்டம் இருக்குது, பட்ஜெட்டு இந்த மாதிரி தாக்கல் செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க. இந்த சட்டம் சார்ந்து வேறு ஏதாவது கோரிக்கை இருக்கா அவங்கக்கிட்ட? இந்த சட்டம் சார்ந்து இதுதான் முக்கியமான கோரிக்கை வந்து என்னென்னாக்கா, இந்த சட்டத்துக்கு ஏற்ற வகையில் இந்த பிளானிங் அலோகேஷன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு புது அணுகுமுறையாகவே இதை பின்பற்றணும். இது ஏற்கனவே பட்ஜெட்டிங் பண்ணுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில். அந்த அணுகுமுறை வந்து கைவிட்டுட்டு புதிய அணுகுமுறையை பின்பற்றணும். மக்களுடைய தேவையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கேற்ற வகையில் பட்ஜெட் அலோகேட் பண்ணி சட்டமன்றத்தில் ஒரு தனி பட்ஜெட்டாக தாக்கல். இப்போ தனியாக இப்போ வேளாண் பட்ஜெட் படிக்கிற மாதிரி அது மாதிரி இது ஒரு தனி பட்ஜெட்டாக படிக்கணும், ப்ரெசென்ட் பண்ணணும் சட்டமன்றத்தில். விவாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கோரிக்கை வேறு ஏதாவது அமைப்புகள் வச்சுருக்கா, இல்லை நீங்கள் தான் முதல் முறை? நம்ம தான் வந்து முதல் முறை சொல்கிறோம் நம்ம. சரி. ஏன்னா இப்போ தெலுங்கானாவில் அது மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, தனி புக்காக வெளியிட்டு அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி இங்கே செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு மாடல் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வந்துனாக்கா வந்து பழங்குடியினர் மக்கள், இவர்களுடைய கோரிக்கையும் வந்து ஒரு நீண்ட காலமான கோரிக்கை. அவர்களுக்கான சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் வந்து இந்த 5 ஆண்டு பல விஷயங்களை முன்னெடுத்தாலும் இன்னமும் வந்து அவர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக வந்து இந்த நிலப்புறத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், குறிப்பாக எர்லர் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சாதி சான்றிதழே கிடைக்காமல் இருக்குது. அவர்களுக்கும் இந்த நிலம், வீடு, குடியிருப்பு, கல்வி இது மாதிரியான தொடர்பான அடிப்படையான பிரச்சனைகள். இந்த சாதி சான்றிதழ் வந்து ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குது. இதில்
ஒரு தோழர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது ஆசிரியரே கூட அதை முடிவெடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் இப்படியான ஒரு சிக்கல் போது அதுக்கு என்ன தீர்வா நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்ன தீர்வுனாக்கா வந்து ஒரு தாசில்தார் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையில் வந்து ஆய்வு பண்ணி ஆர்டிஓ தாசில்தாரை ஆய்வு பண்ணி வந்து சான்றிதழ் கொடுக்கணும். ம். அந்த பழங்குடியினர் தான் அப்படின்னு சான்றிதழ் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னாக்கா, ம். அவர்களுக்கு ஒரு காலத்தில் மைக்ரேஷன் கூட ஆகியிருப்பாங்க. ம். 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 ஆனால் அவர்கள் உண்மையிலே வந்து பழங்குடி தானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் லோக்கலில் பஞ்சாயத்து தலைவரோ ஆசிரியரோ கேட்டால் சொல்லுவாங்கன்றது தான். மக்களை கேட்டாவே அவங்க சாட்சியம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது. அது அந்த ஒரு ஆதாரமே போதும். ரெண்டாவது அவங்க சமூகத்தை சார்ந்தவர்களே சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் பழங்குடி மக்கள்னு. ம். 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 அதுவே வந்து ஒரு சான்றாக எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ம். சில இடங்களில் வந்து ரொம்ப ஹியூமிலேட்லாம் பண்ணுவாங்க. உனக்கு எலி பிடிக்க தெரியுமா, அது தெரியுமா, இந்த மாதிரியான அணுகுமுறையெல்லாம் வந்து கைவிட்டாங்க. அது ஓகே, ஓகே. இந்த சாதினா இந்த சாதிக்கான தொழிலை செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்டு. இன்னைக்கு மாறி இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, பிள்ளைகள் வந்து நகரத்தோட ஒன்றிணைஞ்சிருக்கலாம், ஊரோட சேர்ந்து அவங்க வாழலாம். சொந்தக்காரர் கேட்டாலே தெரியும், அல்லது அவங்களுக்கு பக்கத்தில் அவங்க சித்தப்பாவோ அல்லது தாத்தாவோ மற்ற சான்றிதழ் இருந்திருக்கும். ம். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். அது என்னன்னாக்கா அவங்கள கண்டுபிடிச்சி கொடுக்கறது முன் வரதில்லை. ஏன் அவ்வளோ இப்போ அவங்களுக்கு என்ன சிக்கல்? அதிகாரிகளுக்கு ஒரு விஓவுக்கு என்ன சிக்கல் அவ்வளோ எளிமையாக அதை கொடுக்கக்கூடாது? சிலர்லாம் 10 வருஷம் போராடுறோம், 15 வருஷம் போராடுறோம்லாம் சொல்கிறாங்க. அவ்வளவு அவங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்குது? இதை அவ்வளோ எளிமையாக கொடுத்துடக்கூடாது? நெருக்கடிலாம் அப்படி கிடையாது. ஆனால் வந்து ஒரு பாகுபாடு தான் இது. ஒரு முக்கியமான டிஸ்கிரிமினேஷன் தான். அவங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க மேலே உள்ள வெறுப்பு தான் காரணம். அது அது அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறு தான் அது. அது இப்போ ஆர்டிஓக்கு அவரால் கொடுக்க முடியும், தாசில்தார் கொடுக்க முடியும்னா அவங்க நேரடியாக போய் பார்க்கணும். அவங்க போய் பார்க்குறது கிடையாது. இல்லை, இப்போ ஒரு ஒரு காவல்துறைகிட்ட போயிட்டு நம்ம ஒரு எஃப்ஐஆர் போடணும், ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு போட்டால் அவன் ஏதோ ஒரு சாதி பார்வையில் இருக்கான், இல்லை ஏதோ ஒருத்தன் இன்னொரு சாதிக்காரன் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு சொல்லலாம். சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன அப்படி என்ன அந்த அதிகாரி? அதுதான் என்னன்னாக்கா அந்த சமூகம் வளரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. அவர்களை வந்து ஒரு பொருட்டாவே பார்க்கறது இல்லை, அவங்கள ஒரு மனிதர்களாக இப்படி தான் இருக்கணும், இங்கே தான் அது மாதிரி ஒரு முன்னேற்றமும் அடைஞ்சிடக்கூடாது அரசு கிட்ட இருந்து. இந்த குறவர் சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறையினுடைய மென்டாலிட்டி என்னென்னா அவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பிராண்டே இருக்குது. அந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ்ன்றதெல்லாம் இப்போ எல்லாம் மாறி போச்சு இன்றைக்கி. ஆனால் காவல்துறை இன்னமும் வந்து அந்த குறிப்பிட்ட சமூகம் நம்ம இப்போ குலத்தொழிலுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக வந்து சாதி சர்டிஃபிகேட் கொடுக்க உனக்கு குலத்தொழில் தெரியுமான்னு கேட்குறான். ஆமாம், அந்த மாதிரியான பாகுபாடுகள் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து நரிக்குறவர்கள் இப்போ வந்து 2 ஆண்டுக்கு முன்பு தான் வந்து அவர்களை எஸ்சி பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி கல்வி, பொருளாதார வளர்ச்சிக்கு, வேலை வாய்ப்புக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தாக்கா அந்த சமூகமும் இன்னும் சிறப்பாக வளருவாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு முக்கியமான கோரிக்கையாக பார்க்குறோம். அப்புறம் உள்ளாட்சி என்பது ஒரு முக்கியமானது. எப்படி மத்திய அரசு இருக்கோ, மாநில அரசு இருக்கோ, அது மாதிரி உள்ளாட்சி என்பது ஒரு 3வது அரசாங்கமாக இந்த 73rd அமெண்ட்மெண்ட்ஸில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அரசியலமைப்பு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய உரிமை, குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு இந்த உள்ளாட்சியில் அதில் இன்னமும் நிறைய பாகுபாடுகள் இருக்குது. பாகுபாடுகள்னா நம்ம ஏற்கனவே சேரில் உட்கார விட மாட்டுறாங்க, சேரில் உட்கார விட மாட்டாங்கன்றதுலேருந்து குடியேற்ற விடுறதில்ல, அது மாதிரி சாதி பேரை சொல்லி திட்டுறது, இழிவுபடுத்துறது, அல்லது வந்து எங்கெல்லாம் வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் தலைவராக இருக்கிறாங்களோ அந்த துணைத் தலைவர் வந்து மற்ற ஆதிக்க சாதியினராக இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய தலையீடு, அவர்கள் செயல்பட விடாமல் செய்கிறது. ஏன்னா செக் சைனிங் பவர் 2 பேருக்கு வரும். துணைத் தலைவருக்கெல்லாம் ரிசர்வேஷன் கிடையாது. துணைத் தலைவருக்கு ரிசர்வேஷன் இல்லை, தலைவர்களுக்கு மட்டும் தான் வந்து இருக்குது. அதனால தான் அதையும் நம்ம கேட்குறோம். துணைத் தலைவர்களுக்கும் இந்த உள்ளாட்சியில் எல்லா அமைப்பிலையும் நம்ம துணைத் தலைவருக்கும் ரிசர்வேஷன் வேணும்னு கேட்குறோம். தலைவர்கள் ஒடுக்குமுறை இல்லாமல் பாகுபாடு பார்க்காம ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள்லையும் நம்ம துணைத் தலைவருக்கும் ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த சாதிய பாகுபாடு, இன பாகுபாடு என்பது பெருமளவில் அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் வந்து
அதை வந்து முற்றிலுமாக வந்து களையணும். இது வந்து அவங்களுடைய என்ன அரசியலமைப்பு சட்டம். நடைமுறையில் களைய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த உள்ளாட்சியில் நிலவக்கூடிய பாகுபாடுகளை களையணும் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்குறாங்க அப்படின்போது, எங்கெல்லாம் இது போன்று துணைத் தலைவர்களால் பிரச்சனையோ அல்லது சமூகத்தால் பிரச்சனையோ அங்கெல்லாம் உடனடியாக தீர்வு காணணும். அது வந்து செய்யறதில்ல. அது வந்து ஒரு ஒரு மாதிரி கிராம அளவில் வந்து அவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுறாங்க. அதனுடைய விளைவு இது மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வன்கொடுமைகள் நடந்திருக்கு, வரலாற்றில் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றளவும் அது நீடிக்குது அப்படின்னு. அதேபோல் வந்து இந்த எஸ்சி எஸ்டி உள்ளாட்சி மன்ற தலைவர்களுக்கு மாத சம்பளம் வழங்கணுங்கிறது நீண்டகால கோரிக்கை. இப்போ வரைக்கும் சம்பளம் கிடையாது. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சம்பளமெல்லாம் இல்லை. இப்போது பிற மாநிலங்கள் இருக்குது. இப்போ கேரளா போன்ற மாநிலங்களில் இந்த தலைவர் பதவிக்கு ரிசர்வேஷன் இருந்தாலும் இல்லைனாலும் சம்பளம் இல்லை. யாருக்கும் இங்கே சம்பளம் கிடையாது. இப்போ ஒரு எம்எல்ஏனா சம்பளம் உண்டு, பென்ஷன் உண்டு. எம்பினா சம்பளம் உண்டு, பென்ஷன் உண்டு, எல்லா சலுகைகளும் உண்டு. இப்போ அது மாதிரி உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் வந்து சம்பளம் கொடுக்கணும். அதிலும் குறிப்பாக நம்ம எஸ்சி எஸ்டி தலைவர் கொடுக்கணும். ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க. இன்னமும் வந்து பல தலைவர்கள் வந்து கூலி வேலை செய்துட்டு தலைவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ சமூகத்தில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகளில் வந்து சந்திக்கிறதுலையும் அல்லது அவங்க பொருளாதார தேவையை பூர்த்தி செய்கிறதுலையும் மிகப்பெரிய சவால்கள் இருக்குது. இப்போ கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ அது மாதிரி இங்கே அட்லீஸ்ட் வந்து குறைஞ்சபட்சம் எஸ்சி எஸ்டி தலைவர்களுக்காவது எல்லா விஷயங்களுக்கும் தமிழ்நாடு நம்ம முன்மாதிரின்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பல விஷயங்களில் வந்து மற்ற மாநிலங்களில் நடைமுறைப்படுத்த மற்ற மாநிலங்களில் எஸ்சி எஸ்டியில் வெளியில் நிறைய எஸ்சி எஸ்டி தொடர்பான விஷயங்கள் நம்ம பிற மாநிலத்தில் தான் அதிகமாக நம்ம வந்து முன்னுதாரணமாக காட்ட வேண்டிய தேவை இருக்கு. நம்ம தமிழ்நாடு தான் நல்லா வளர்ந்துருக்கு, எல்லாத்துலேயும் இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்குன்றோம், பல விஷயங்கள் அங்கேருந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து இந்த கல்வி, பள்ளி இது மாதிரியான விஷயங்களில் வந்து இங்கே கல்வித்துறையில் நிறையா உண்மையிலே முன்னேற்றங்கள் இருக்குது. நம்ம தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றாமல் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி கல்விக் கொள்கையை உருவாக்குறதுல ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் இந்த கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய பாகுபாடுகள், அது சாதிய பாகுபாடுகள், பாலின பாகுபாடுகள் அல்லது உடல் ரீதியான பாகுபாடு, பல்வேறு வகையான பாகுபாடுகள் இருக்குது. அதை வந்து முற்றிலுமாக வந்து கலைஞ்சாகணும். அதுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம தேசிய அளவில் வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் கேம்பெயின் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கல்வி நிலையங்களில் இந்த மாதிரி எந்த வகையான பாகுபாடும் இருக்கக்கூடாது. அது என்ன ஒரு தீர்வு சொல்கிறேன்னாக்கா, எப்படி வந்து அகடாமிக்காக வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸ் சிஇஓ, டிஓ, ஏஇஓ இருக்காங்களோ, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இதுக்காக நியமிக்கணும். அது தனியார் பள்ளிகளாக இருக்கலாம் அல்லது அரசு பள்ளிகளாக இருக்கலாம். எந்த கல்வி நிலையங்கள்லையுமே இந்த மாதிரி பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. அது குறிப்பாக நம்ம ஒரு நீதிபதி சந்தருடைய அறிக்கை பரிந்துரைகள்லாம் கூட நிறைய இருக்குது. அதெல்லாம் கூட இன்னும் அமல்படுத்தலாம் அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள். அப்புறம் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை வந்து தடுப்பதற்கு இன்னும் சிறப்பு கவனம் செலுத்தணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு கமிட்டிகள் சிடபிள்யூசி இருக்குது, மற்ற அமைப்புகள் இருக்குது. இருந்தாலும் போக்சோ வழக்குகள் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. அது ஏன் அது மாதிரி அதிகமாகுதுங்கிறதையும் கண்காணிக்கணும். அது தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு. அப்புறம் இறுதியாக ரொம்ப முக்கியமானது என்னென்னாக்கா, இந்த இரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இளம் பெண்கள், அவர்களுடைய வளர்ச்சிக்கு, அவருடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு, தொழில் வளர்ச்சிக்கு இன்னும் கூடுதலான கவனம் செலுத்தணும். அவர்கள் மீதான பாகுபாடுகள், வன்கொடுமைகளை தடுப்பதற்கும் அரசுகள் முன் வரணும் அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கையாக பார்க்குறோம். இந்த மலம் அள்ளும் தொழிலை வந்து ஒழிக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் ஊதியத்துக்காக போராடுகிற ஒரு நிலைமை, இந்த விஷமாயி தாக்கி இறக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. இதை முற்றிலுமாக வந்து ஒழிக்கப்படணும். கார்ப்பரேஷனாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், இங்கே வந்து மிஷினரிஸை வந்து இன்னும் அதிகரிக்கணும். அதை ஈடுபடுத்தணும். மனிதர்களை எனக்கு தெரிஞ்சு திமுக போன தேர்தலே இது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்திருக்காங்க? முழுமையாக அது நடைமுறைக்கு வரல. இப்போ ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய பணியாளர்களாக கூட இப்போ ஒப்பந்த பணியாளர்களாக மாற்றிட்டு இருக்காங்க. ஒப்பந்த பணியாளராக மாறும்போது அவங்களோட உழைப்பு சுரண்டப்படுவது தான் உண்மை.
நம்ம நிரந்தரமாக இதே தொழிலை செய்யணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. இல்லை, நம்ம மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் அதிலிருந்து அந்த அந்த தொழிலாளர் உரிமை பறி போயிடுது, அவங்க விடுபட்டு வரணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஆனால் ஏற்கனவே செய்துட்டு இருக்கிறவங்களுடைய உழைப்பு சுரண்டக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய முக்கியமான கோரிக்கை.